எப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி ஈரையோடவே இங்க குத்து சம்பா குத்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புடிச்ச கஞ்சி. அண்டா குண்டா சமச்சட்டை அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா வச்சு மூக்குத்திய பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா ஜமகில அடகு வச்சுதான் என் அப்பா விட்டு முக்குத்திய பெங்கட வச்சுதான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு இரும மாடு மேய்க்க போறோம். நாங்கள் எல்லாம் எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு இரும மாடு மேய்க்க போறோம். அதே ஊரா வேற ஊரா? அதே ஊர் தானா? கடலா இருந்துச்சாடா கூட்டம். இப்படா காமாடுதலமாடா கிடக்கடா. பொம்பளையால லேச எந்திரிங்க தாய், எந்திரிச்சு கொஞ்சம் நின்றுட்டு மறுபடியும் படுங்க. ஏன்னா சேலையில் கரையான் வச்சிடும். வயக்காட்டில் யாராவது படுக்க கண்டமா ஜம்ஜார் விட்டு பொம்பளை தானத்தா, இந்த வயக்காடு விளைஞ்சு தலுக்கு அடிச்சிடும். வந்தார் ஒரு சாமியார். அவர் சாமியாரா இல்ல சாமியாரா? பெருச்சாலி கிடையாது, திப்புளி. எங்க கொண்டு வந்து சார்ஜ் போறியது? நாடகம் கிடையா, செல்லு கிடையா? எத்தனை சாமிகள் நான் சந்திக்கிறது. புராணங்கள், இதிகாசங்கள், அகராதிகள், குண்டக்க மண்டக்க, எத்தனை கேள்வி கேட்டு எத்தனை நாரதத்தை நான் எழுத வைக்கிறது. பேசி பேசி எனக்கு இதாகி போச்சு. இன்னைக்கு வந்திருக்க நாரதர் என்பவர் ஒருவர் தான். நாரதர் வேஷம் போற ஆளுகதான் அதிகம். 9330 பேரை நான் சந்திக்கிறேன். அத்தனை நாரதருக்காக தமிழ்நாட்டில் டீக்காக எங்கே வர்றேன். அவனுக்கு ஒரு டீ கொடுங்கய்யா, பிள்ளை முகம் வாங்கி போயிடுவேன். காவல்துறை ஐயா இருந்தா காணா, ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களா? காவல்துறை அதிகாரி ஐயா தான் சொல்லுவாங்க, ஒழுங்கா ஸ்டேஷனில் வேலை ஆக்கலைன்னா தண்ணியில் காட்டுக்கு மாற்றிடுவேன். எங்களுக்கு அது பழிச்சிருச்சு. டீ கடை இல்லாத ஊருக்கு இன்றைக்கி மாற்றி விட்டிய. இந்தந்தண்டி ஊரில் யாராவது டீ கடை ஓட்டிருந்தா கோடீஸ்வரன் ஆகிருக்கலாம். ஆனால் விழா கமிட்டி பரவாயில்லப்பா, காப்பியாக போட்டு வந்து நன்றி. சாமியாரை சந்திக்கிறேன், கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார் அஜித் குமார். பயம், அஜித் குமார் நாரதருக்கு பயம் வந்துச்சு. ஏய் சத்தம் போடாம வாயா, படுத்து கிடக்க ஆளு எந்திரிச்சு போயிட்டா தெருவில் தெரியும். எங்க என்னையா சொன்னேன்? ஸ்ரீமன் நாராயணன் என் பாட்டை நாமத்தை உச்சரிப்பது எனது வழக்கம் ஐயா. உச்சரியில மொச்ச பயிர தின்னு மெதுவா பேசியா, தூங்குற ஆளுக எழுப்பிடாத. மெதுவா பேசுனா என்ன தெரியும்னு வேமா வர்றேன். இல்ல உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்க என்னைய சந்திக்கிறீங்க. அப்படி சொல்லு, இதை நீ 7 மணிக்கு சொல்லியிருக்கணும். இதை நீங்க என்ன ரசீது போடும்போதே நீங்க என்ன பார்த்து ரசீது போட்டிருக்கணுமியா? நீங்க பார்க்கலங்க, நான் வந்து ஒருத்த நாடு அஜித் நினைச்சு உனக்கு போட்டுவிட்டேன். ஓ அப்படி போட்டீங்களோ, பாத்தி போட்டீங்க போல. சரிங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? இப்ப இந்த ஊரை வச்சே பேசுவான். சரி பேசுவோம். 18ஆம் படி கருப்பேன் தெரியுமா? அழகர் மலையில் வீட்டிருக்கக்கூடியவன். அப்ப இங்க இருக்குது என்ன புனிச்சாமியா? எங்க 18ஆம் படி கருப்பணி யார சொல்லுவோம்? கருப்பை என்பது ஒண்ணுதான். ஆமா, ஊருக்கு ஒவ்வொரு பேர்ல அமர்ந்திருக்கு. உண்மைதானப்ப? ஏன்னா இறைவன் ஒருவன் தான். இருங்க, 18ஆம் படி கையில எதுக்கு அருவா வச்சிருக்கேன்? முடிஞ்சு, நாடகமே முடிஞ்சு.
18ஆம் படி கடுப்பன் எதற்கு கையில் அருவா வச்சிருக்கான்? ஆமா, ஏன்னா இப்படிதான் பாருங்க, சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறார். யாரு? கிருபானந்த வாரியராகப்பட்டவர். கிருபானந்த வாரியார் கருப்புச்சாமிக்கு சம்பந்தம் சொல்றனியா. ஏன்னா கிருபானந்த வாரியராகப்பட்டவர் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் கேட்டானா, யார் பேர்ல நீங்க சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறீர்கள் கேட்கும் பொழுது இவன் சொன்னானா, யாரு? கிருபானந்த வாரியர் சொன்னாரா, எம்பெருமான் முருகப்பெருமான் மீது சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறேன். சரிங்க, சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறீங்க. சரி, உங்க இறைவனுக்கு எத்தனை தலை? 6 தலைங்க. மனுஷன் ஒரு தலையை வச்சுக்கிட்டே தூங்க முடியல, 6 தலையை வச்சுக்கிட்டு எப்படிங்க தூங்குவேன் அப்படின்னு கேட்டார். யாரு? சொற்பொழிவு பார்த்து கொண்டிருக்கிற மனிதன். அதற்கு இவன் சொன்னானா, எங்க முந்தா நாள் உங்க கல்யாணம் நடந்துச்சு, நீங்க தூங்குனீங்களா? முந்தா நாள் உங்க கல்யாணம் நடந்துச்சு, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, நீங்க தூங்குனீங்களா அப்படின்னு யார் கேட்டதா? கிருபானந்த வாரியார் கேட்டாராம். சரி, அப்படி கிருபானந்த வாரியார் கேட்கும் பொழுது இவனே என்ன சொல்றியா, அது எப்படியா தூங்க முடியும்? என் மக கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் தூங்க முடியுமா? உன்ட்ட என்ன ஏத்தேன்? 18ஆம் படி கருப்புல கை கருப்பு சொல்றனியா. நானு என்ன சொல்றீங்க? கேட்ட அருவா அதுக்கு வச்சிருக்காருன்னா கிருபானந்த வாரி எது ஒன்னாரு, இது என்னது சொல்லுவேன். நானு சொல்லாமலாம் போக மாட்டேன்யா. 18ஆம் படியான் கையில அருவா எதுக்கு வச்சிருக்காரு? அவ்வளவுதான். கிருபானந்த வாரி இது பண்ணாரு, அங்க ஒரு கும்பல வந்தாரு, இது என்ன அது? உன்னோட பெரிய அக்கப்பூர் மயிரா அளவுக்கு தான். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பொருளை கொண்டு வர்றேனியா. பொருளை கொண்டு வாங்க, சீரகத்தை கொண்டு வா, அதெல்லாம் கேட்கல. என்ன ஏத்தேன்? என்ன கேட்டது மட்டும். என்ன கேட்டுக்க? 18ஆம் படி கருப்பன் கையில அருவா இருக்க காரணம் என்ன? என்ன? ஏன்னா ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம்னா யாருங்க? அவர்தான். இவரு கருப்பே முனியே. இங்க இருக்கிறது யாரு? இங்க இருக்கக்கூடியவர் அவர்தான், கருப்பசாமி. கருப்பந்தேன். அப்ப ஊர் எல்லையில இருக்கக்கூடியவன் கையில அருவா இருக்கதானே செய்யும். இது என்ன புதுவிதமான கேள்வி? எதுக்கு அருவா? அதத்தான் எதுக்கு? எங்க ஊரை கேட்கக்கூடியவன் கையில அருவா இருக்கதானே செய்யும். அப்புறம் என்ன கேள்வினா? ஐயா, அதுக்கு தான் படிச்சுட்டு வரணுங்கிறது. அப்ப தெரிஞ்சா நீ சொல்லியா? அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கங்க, தெரியலாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, நீ சொல்லியா, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். 18ஆம் படியான் கையில அருவா எதற்காக வைத்திருக்கிறார்? பொலந்து ஓச்சு எப்போ அதைத்தானே நான் கேள்வி கேட்டேன். ஏலே ஏன்டா 2 பேரும் லூசா? எப்பா அருவா ஏன் வச்சிருக்காருன்னு கேட்டேன். அதான்டா சொல்ல வரேன். ஏன்டா சொல்லு. காளியம்மன் என்று ஒரு தெய்வம் உண்டு. சரி. மாரியம்மன் என்று ஒரு தெய்வம் உண்டு. சரியா. சந்தன மாரியம்மன் என்று ஒரு தெய்வம் உண்டு. சரி. நான் போய் திருநாள்ல டீ சாப்பிட்டு வரேன், பேசி முடிச்சு வை. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களுடைய கையிலேயும் அருவா கிடையாது. ஆமா, கிடையாதுல்ல. ஆனால் 18ஆம் படியான கையிலே எதற்காக அருவா உண்டு? அப்படி என்றால் ஆலயங்கள் தோறும் பூஜைகள், 6 கால பூஜைகள் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே, நடக்குமையா. ஏலே நான் என்னடா கேட்டேன்? 18ஆம் படியன் கையில் ஏன் அருவா இருக்குன்னு தான் கேட்டேன். அம்மன், மாரியம்மன், மந்தை அம்மன், இதை நான் சொல்லவே இல்லையே. சொல்லு, வேமா சொல்லு. போகணும். கருப்பன் கோவில் மட்டும் கிடையாது, ஐயனார் கோவிலிலேயும் அருவா உண்டு. அருவா இருக்குமையா. ஊரை காவல் காப்பதற்காக கையில் அருவா வச்சிருக்காரு நான் சொன்னேன். ஒரே ஒரு விஷயம், மாரியம்மே, மந்தையம்மே, காளியம்மே, நொண்டிச்சாமி, காளி முனிய எல்லா கோயில்லையும் அருவா இருக்கும். பூஜாரி தேங்காய் உடைக்க, அதை நான் கேட்கவே இல்லை. செகுல தெறிக்க அரைஞ்சே வருவேன். 18ஆம் படி என் கையில் ஏன் அருவா இருக்கு அப்படின்னா, ஏன் அவளே முடிச்சு விடு, ஒரே இதில் முடிச்சு விடு. அருவா என்பது இல்லை, ஒரு அருவாதான். ஏலே குறும்பு தெறிக்க அரைஞ்சே வருவோம்டா. அருவா ஏன்டா இருக்கு உங்களுக்கு தெரியாம கேட்டுக்கிட்டோம். அருவா எதற்காக இருக்கிறது என்றால், எதுக்கே இருக்குது அதை விவரமா சொல்லியா, ரத்தன சுருக்கமா சொல்லியா. அருவாவிற்கு அடிக்கக்கூடிய இடம் திருப்பாச்சேத்தி, மானாமதுரை அருகாமையில் உள்ளது. இந்த திருப்பாச்சேத்தி இல்ல, குறும்பில அரைஞ்சு விடுவேன். சிவாஜி பக்கத்தில் உள்ள திருப்பாச்சி, திருப்பாச்சேத்தி இல்லடா, திருப்பாச்சி அருவாடா. பட்டையில கூட திருவிழாவில் கூட அடிச்சு தேங்க கொடுக்குறாங்க. டேலை அருவா ஏன்டா சொல்ல விடுறாயா? சரி, அதை விடியா இருங்க. இது சொல்லாம நான் யாரையும் விட மாட்டேன். நான் சொல்லி வளர்க்கேன்.
அருவா கோவில்களிலேயே இரத்தப்பலி என்று சொல்லுவார்கள். இப்பத்தே ரத்த பலி வாங்க போறியா? ஏலே கிடா வெட்டுவார்கள், வாழைமரம் வெட்டுவார்கள், ஒவ்வொரு குடும்பத்தார்கள் சேவல் அறுப்பார்கள், ஆமா சரி ஒவ்வொரு குடும்பத்தார்கள் செம்பரி கிடா வெட்டுவார்கள். சரி. எத்தனை கிடா வெட்டினாலும் 18ஆம் படியான் கையிலே மட்டும் எதற்காக அருவா இருக்கிறது? எதற்காக அருவா இருக்கிறது என்றால், அந்த சிலையை ஆரம்ப காலத்திலே முன்னோர்கள், பெரியவர்கள், சரி முதியவர்கள், அதே முன்னோர்கள் சொல்லிட்டே அப்புறம் நீ முதியவர்கள் சொல்ல வரும்போது கெடுத்து விட்டுறாதயா. சரியா சொல்லட்டுங்க, சொல்லுங்க. பாட்டமார்கள், தாத்தாமார்கள், ஐயாமார்கள் காலத்திலேயே சரி அந்த அருவா 18ஆம் படியான் கையிலே இருந்தது. அதான் எதுக்கு இருக்கு? சொல்ல வந்துட்டாயா. அந்த அருவா வருகின்ற காலங்களிலேயும் தன்னுடைய பேரன் வந்தாலும் அந்த அருவா அந்த கருப்பன் கையில தான் இருக்கும். இருக்கின்றது என்ன காரணம் என்றால், கருப்பன் தத்ரூபமான ஒரு துடியான ஒரு தெய்வம். யாரையா இல்லைன்னா வேண்டினால் வேண்டுமரம் தரும் தெய்வமாம். ஆமா கருப்பசாமி தானே. ஆமா ஆமா கருப்பன் கையில் அருவாயே வந்துச்சு. அதானே சொல்ல வரேன். இப்ப நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சா தேவையில்லாது. அதத்தே நான் சொல்லிட்டேன். ஐயா சொல்ல வந்துட்டாயா, விடுங்கயா, சொல்லுயா. கோவில் என்றால் என்ன மறுபடியுமா சொல்றீங்க? கோவிலிலே வழக்கமாக இருப்பது 2. என்னென்ன? ஒண்ணு கோயில் சாவி, 2வது பூசாரி. அதானப்பா? அது இல்லதான், இதுதையா. வழக்கமாக இருப்பது 2 என்னவென்றால், கோவிலில் முன்பாக நுழைவு வாசலிலே வைத்திருப்பார்கள். 1 உண்டியல், சரி. 2வதாக பூஜை செய்யக்கூடிய கிணிங் 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 மணி. 2 அனைத்து கோவில்களிலும் இருக்கும். ஆமா எல்லா கோவில்களிலுமே 2 கட்டாயம் இருக்கதானே செய்யும். அது போக ஒரு சில கோவில்களிலே மட்டும் அருவாள் தனியாக வைத்திருப்பார்கள். அதே எதுக்குன்னு கேட்டாங்க. ஆனால் 18ஆம் படியானுடைய கையிலே அருவா இருக்கும். அதான் நீங்க எதுக்கியா? அந்த அருவா எதற்காக இருக்கிறது என்றால், அருவா தானே கேட்டேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க தெரியுது. அதனால்தான் நான் கிருபானந்த வாரியாருடைய கதையை தொட்டேன். கிருபானந்த வாரியாவுக்கும் அருவாவுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இருக்குயா. 18ஆம் படியான் கையில ஏன் அருவா இருக்குன்னா, வேண்டி வரக்கூடிய மக்களுக்கு என்ன தீய சக்தி வந்தாலும் அதை வெற்றி எறிந்து விடுவான் 18ஆம் படியான். 2வது எதுக்கு அருவா இருக்குன்னா, கருப்பனுடைய வாகனம் என்ன? குதிரை. குதிரை வாகனம். குதிரையில கருப்பை வரும்போது திடீர்னு இந்த ஆதி ஊர் கிராமத்தார் கூட நேர்ந்துக்கிடுவாங்க. கருப்பா விறகு வெட்டிக்கிட்டு இருப்பா, பொம்பளை ஆளு லேசா முள்ளு தச்சுறான். ஆமா கருப்பா அப்படின்ட்டுவாங்க. கருப்பை அந்த முள்ளு காட்டுக்குள்ள வர முடியுமா? முடியாது இல்ல. குதிரையில் வரும்போது அந்த முள்ள புறம் சைடை வெட்டி விட்டுக்கிட்டே வருவார். இவர் தான் அறந்தாங்க கபடி பிளேயர் அசோக். புதுவிதமான பதிலா இருக்கேயா. ஊருக்காரர் இருந்தவாரு. அதே உண்மை. எங்கே ஆபத்து இருக்கோ இங்கே கருப்பன் வருவான். தீய சக்திகளை புறா அழிப்பதற்காகத்தான் 18ஆம் படியான் கையில அருவாவை தவற. அதைத்தானே நானும் சொன்னேன். மக்களை காவல் காப்பதற்காகவே கருப்பனாகப்பட்டவன் கையில அருவா வச்சிருக்கேன்னு சொன்ன. நான் இதை மாத்தி சொன்னேன். நாங்க என்னையா சரி சரி வாயா, உன்னிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்யா. இந்த ஊரு என்ன? ஆதியூர். ஆதியூர் பக்கத்துல என்ன ஊருங்க? திருவாடனை. திருவாடனை பக்கத்துல என்ன பசியாச்சு போறியானே ஊருக்கு? தொண்டியா? தொண்டிக்கு ஏன் தொண்டின்னு பேர் வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். அங்க இருக்கிறவங்க பூரா தொங்குச்சு, அதனால தொண்டின்னு வந்துச்சு. முட்டாப்பே தடுமான பதிலா இருக்கேயா. அவன் தெரிஞ்சது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தொங்குச்சுன்ற என்னடா தொண்டின்னு ஏன் பேர் வந்துச்சு? ஆமா விளக்க நான் சொல்றேன், சொல்லுங்க. ஆதி காலத்திலே தொண்டி கடலிலே, சரி ஞாயிற்றுக்கிழமை, சரி ஞாயிற்றுக்கிழமை வேலை வெட்டி இல்லாத நாள், எல்லாரும் தூண்டி ஓட்டார்கள்.
பொதுவா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டாவே வேலை வெட்டி இல்லாத நாள் தானையா. சொல்ல முடியா ஏயா? சரியா சொல்லுங்க நீங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க தெரிஞ்சா. எல்லாரும் கடலிலே தூண்டி ஓட்டார்கள். சரி. அவர்களுக்கெல்லாம் அந்த மீனாகப்பட்டது தூண்டி முள்ளில் கடிக்கவில்லை. சரி. அங்கிருந்து ஒருத்தர் நொண்டி நொண்டி வந்தார். எப்படி இவனை போல? ஆம். சரி. நொண்டி வந்து தூண்டி ஓட்டதனால் மீன் கடித்தது. சரி. நொண்டி தூண்டி தூண்டி அதுதான் தொண்டி. புள்ள புதுவிதமான பதிலா இருக்கையா. ஏன்னா என்னைக்கு கேள்விப்படாத பதிலியா. இத அந்த ஊருக்காரர்களுக்கே தெரியாது. அந்த ஊருக்காரர்களுக்கே தெரியாதா? அப்பேற்பட்ட பதில நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க ஐயா காலத்துல சொன்னதை நான் சொல்றேன். சரிங்க. இந்த ஊர் என்னங்க? ஆதியூர். ஆதினா என்ன? ஆதி என்றால் இவர்கள்லாம் ஆதியிலிருந்து இங்க குடிவரவில்லை. சரி. பாட்டை இங்க பாதியில வந்ததுனால இது ஆதியூர். எப்ப வந்தாங்க? ஆதி என்றால் நீண்ட காலம் என்று பொருள். இங்க ஏழு எல்லாத்துக்கும் பூர்வீகம் எந்த ஊரான்னு கிடையாது. இவங்களுக்கு சொந்த ஊர் வேற ஊர். அங்கிருந்து ஆதி குடியை கிளப்பி வந்து சரி இங்கே குடிபுகுந்தனால் இது வேறு ஆதி ஊர் எனப்படும். வரலாறு அவங்களே படிக்க சொல்லுவாங்க. சரியா? இறைவனுக்கு என்ன பண்ற? திருவிழா நடத்துறோம். ஆமா, திருவிழா நடத்துறோம்ல, இறைவனுக்கு ஏன் தீச்சட்டி எடுக்கிறோம்? காரணம் என்னையா? தூக்குச்சட்டி எடுத்திருக்கலாம். சரி. இல்லை என்றால் 80 சைஸ் சட்டி கூட எடுத்து வந்திருக்கு. 80 சைஸ் யாருக்கையா பத்தா? தீச்சட்டி ஏன் எடுக்கிறோம்? சட்டியிலே பல வகை சட்டிகள் உண்டு. தம்பி குறும்பி தரிச்சு போவேன். நான் கேட்டது தீச்சட்டி தாயா. ஏரியா நீ ஒரு விளங்கா மனுஷனா இருப்ப. நீ சொல்லு. கொத்துச்சட்டி. நான் கேட்டது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சட்டி கிடையாதுயா. ஆலயத்தில் ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்க? அதான் ஆலயங்களிலேயே அதைத்தான் சொல்றாங்களோ. தீச்சட்டி எதற்காக எடுக்கிறார்கள்? அதைத்தானே கேட்குறீங்க. தீச்சட்டி என்பது ஆரம்ப காலத்திலேயே சரி நேற்றிக்கடனாக ஒரு வழிபாட்டு முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது தீச்சட்டி. வழிபாட்டு முறைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தீச்சட்டி. சரி. அந்த தீச்சட்டி எதற்காக எடுக்கிறார்கள்? அதைத்தான் கேட்டனியா. ஆண்களும் எடுப்பார்கள். ஆமா, ஆண்கள் எடுப்பாங்கல்ல. பெண்களும் எடுப்பார்கள். பெண்கள் எடுப்பாங்கய்யா. அந்த தீச்சட்டியிலேயே தீச்சட்டியில கொஞ்சம் வளைவாக எந்த ஒரு சட்டி வளைவாதான் இருக்கும். வளைவில்லாத சட்டி இருக்கா? இருக்குங்க. எங்க இருக்கு? சொல்லவா வேணாம அதான் எங்க நீ சொல்லியா? வளைவில்லாத சட்டி எங்க இருக்கா? இருக்கு. என்ன கை அங்க போகுது? நான் கேட்டது வளைவில்லாத சட்டி. தீச்சட்டி எதற்காக எடுக்கிறார்கள் என்றால், தீச்சட்டி என்பது தீச்சட்டி எனப்படும். தீச்சட்டி ஏன் தீச்சட்டி என்பது தீச்சட்டி எனப்படுமா? இரு சொல்றேன்டா, இது ஏன்டா எப்பயா சொல்லுவ? தீச்சட்டி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆமாங்க, அதானே கேட்டீங்க. அதானையா. கோவில்களிலேயே சிறு குழந்தைகளும் தீச்சட்டி எடுப்பார்கள். எங்க கோவில்ல எல்லாருமே எடுப்பாங்கயா தீச்சட்டி. பெரியவர் அது ஏன் எடுக்கிறாங்கன்னு கேட்டேன். எதற்காக எடுக்கிறார்கள் என்றால், தீச்சட்டியை கையில் வைத்தும் எடுப்பார்கள். சரி, கையில வச்சுதான் எடுப்பாங்க. ஷோல்டர்ல வச்சும் எடுப்பார்கள். சரி, தலையில் வைத்தும் எடுப்பார்கள். சரி, எத்தனையோ வகையில் தீச்சட்டி எடுக்காரும். எதற்காக அந்த தீச்சட்டி எடுக்கிறார்கள்? அதைத்தானியா கேட்டேன். அதானே கேட்குறீங்க. அதைத்தானியா அதான் சொல்ல வரேன். அந்த தீச்சட்டி இல்ல எத்தனை தீச்சட்டின்னு நான் கேட்கிறேன். சொல்றேங்க. இல்ல நான் என்ன கேள்வி கேட்டேன்? என்ன தீச்சட்டி எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன். அதான் சொல்ல வரேன். எப்ப சொல்லுவீங்க? சொல்றேங்க. தெரியுமா தெரியாதாயா? தெரியுங்க. தெரியலாட்டி இவனுக்கு கேள்வியா இவன் சொல்லுவானியா? தெரியுங்க. எனக்கு தெரியும், அவனுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 15,000க்கு புக் வாங்கி படிச்சிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15,000. அப்படி என்ன மாதிரியான புத்தகமையா வாங்கி படிச்சீங்க? சமையல் குறிப்பு, ரசம் வைப்பது எப்படின்னு 15,000 போட்டு அந்த சமையல் குறிப்பு புத்தகத்தை வாங்கி படிச்சீங்களோ? படிச்சிருக்கேன். எல்லா புக்கும் படிச்சிருக்கேன். என்ன காரணம் என்றால், தீச்சட்டி எடுப்பது, தீச்சட்டியிலேயே ஒரு சில பொருட்கள் போடுவார்கள்.
சொல்லியா? ஏய் வாயா, நீ அழகா சொல்றியா? நீ தலிக்கியா? தெரியுமில்ல இந்த அவன் சொல்லட்டுமியா? எவ்வளவு அறிவாளியா இருக்கியா? அறிவாளிய போய் இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டேன் பாருயா. சொல்லியா? நீங்க சொல்லியா? சூட வைப்பாங்க, சரி விறகு வைப்பாங்க, சரி. சீமனை ஊத்துவாங்க. என்னது? என்ன வைப்பாங்க? சீமனை ஊத்துறதுக்கு மூட்டமா வத்த வைக்கிறாங்க. தீச்சட்டி எடுப்பது எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பக்தியும் பொறுமையும், அந்த தீச்சட்டி எந்த தெய்வத்துக்கு எடுக்கிறார்களோ அந்த தெய்வம் சோதனை பண்ணுமா. தீச்சட்டியை கையில் வாங்கினவனே 100ல் ஓனான் வை ஒருத்தன் செலுத்துறதுக்கு அது சாமி பார்க்குமா. இவனுக்கு என்ன கொடுத்தாலும் அழிச்சு போடுவான்டா, இவனுக்கு வேகம் பத்தாதடா, இவன் பொறுமைசாலி இல்லைன்னு தெய்வம் நினைக்குமா. நினைக்கும். ஒரு தீச்சட்டி வாங்கி மெதுவாக விளையாடி சாமி ஆடி யார் போகிறார்களோ அவர்களுக்கு தான் உடனடியாக தெய்வம் அருள் கொடுக்கும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கு. தீச்சட்டி எடுக்கும் போது இந்த தீச்சட்டியாகப்பட்டது சுடும். ஆமா. அப்படி சுடுகின்ற பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் செயல்பட்டு ரத்தம் சீராக ஓடுமா. இது முப்பாட்டன் கண்டுபிடித்தது தான். அருளும் உண்டு, ஆன்மீகம் உண்டு இந்த தீச்சட்டியிலே, மருத்துவம் உண்டு. சூப்பர். என் தம்பி ஒரு ஆள் தான் முடிச்சிருக்கேன், ஆர்வத்தவில்லையோ. ஏன்னா உண்மையிலேயே முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாதுயா. நீங்க சொன்னது மாதிரி சாமு உண்மை இதான். எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கக்கூடிய பக்குவம் உண்டு. உங்க பேரு? நீங்க யாரியா? என் பேரு வீரத்தேவன். உங்க பேரு? இவர் கிள்ளி வந்தவன் சேங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா? சேங்க சித்தப்பா. புதுவிதமான பேரா இருக்கையா. என் தங்கை வள்ளி இருக்கிறது. உங்கள் தங்கை ஆள் இருக்கு. உங்க ஆள் வர சொல்லுங்க பாப்பா. போங்க. செய்கிறேன் ஐயா. செய்யுங்க. ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம். கூட பிறந்திட்ட எப்பிரவி பாட்டியாரே அண்ணா, தம்பி கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே, இந்த மத்திக்கு தேவையில்லப்போ. கண்ணே 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 கரிசல் மண்ணு பூவே, என் கண்ணீர் இயங்குகின்ற நாவே, உன்னை காணாம ஒரு அழகே. நாரதர் வந்தார், ஒரு 4 கிலோவுக்கு மேலே கொடுத்தார் ஆசீர்வாதம். மிச்சம் ஒரு 1.5 கிலோ வைத்திருக்கிறார். அதை என்னுடைய மனைவிக்காக தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவரை அழைப்போம். அதற்கு முன்பதாக என் செல்லக்குட்டி என் கண்மணியை அழைப்போம். அழகு புள்ள ஓடியாரா. ஆனந்து, கண்ணே, எது கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். அப்படியா? ஆமாத்தா. கூப்பிடுங்கள் பார்க்கலாம். வாங்க சுவாமி. ஃபேன்ல எதுவுமே ஓடலன்னு. ஆஹா, அடடடடடடடா, இவள் அல்லவோ பெண். என்ன ஒரு அழகு, எப்பேற்பட்ட அழகு. இப்பேற்பட்ட பெண்ணை தேவலோகத்துல கூட பார்த்தது இல்லையா? ஏன் காலையில திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல 7 மணிக்கு பார்க்கலாம். எதுக்கு? அங்கனதான் பஸ்ஸுக்கு நிக்க ஊருக்கு போறதுக்கு. அப்படியா? இல்ல தேவலோகத்துல கூட இப்பேற்பட்ட பெண்ணை பார்த்ததில்ல அப்படின்ற காரணத்தினால பார்க்கும்போது எப்படி எப்படி இருக்குன்னா, என் மனசுல ஆசைகள் எல்லாம் ரெக்கம் கட்டி பறந்து கொண்டிருக்குதுயா. நீங்க சொல்லுங்க. ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி, அகிருந்த வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, அகிருந்த வாங்கி தரட்டுமே.
ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி அகிரந்த வாங்கி தரட்டுமே மாசி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்கோளம் முணு முடிச்சு போடு வருத்த ஒடி வருவானி நீ பார்த்து என்ன கேட்டாலும் பாட்டேனே சொல்ல மாட்டாண்டி நகநட்டு சேல நீ கேட்கும் மேலே நினைச்சது போல கொடுப்பாண்டி பச்சைக்கிளியே தொட்டு தழுவ மச்சா வராண்டி ஒரு சந்தன போட்டு மாலையிடவே அசையிடுவாண்டி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவ நெஞ்சுக்குள்ளே அடகினாச்சு சம்மதம் வந்தாச்சு அடகினாச்சு சம்மதம் வந்தாச்சு ஊருக்குள்ள உன்னையும் பத்தியும் என்னையும் அதான் உண்மை. ஊருக்குள்ள உன்னையும் பத்தியும் என்னையும் பத்தியும் என்னென்னமோ பேசுறாங்க அது சரியா அது பொய்யா அது நிஜமா சொல்ல வேணும் சாமி. ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி அகிரந்த வாங்கி தரட்டுமே பார்த்தா ஊர்மயக்கும் ஆண் பிள்ளை பாச்சமா பிள்ளை அழகு அழுமழகு கண்டனகடாமா பூ போல ஒன்று எடுப்பாமா பொசுக்குன்னு ஒண்ணு கொடுத்தானே நினைச்சது போல நீ கேட்கும் மேல நினைச்சது போல கொடுப்பாமா ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி அங்கிருந்த வாங்கி தரட்டுமே அடியம்மாடி அங்கிருந்த வாங்கி தரட்டுமே ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி அங்கிருந்த வாங்கி தரட்டுமே காலையில 4000 வாங்கி தரணுமே சாமி 4000 வாங்கி தரணுமே. வாங்கி தருகிறேனம்மா அடுத்த காப்ப யாரு இருக்கு தங்கச்சிங்க வர சொல்லுங்க பாப்போம் வள்ளியம்மா என் குலங்காக்க வந்த மகளே அப்பா சொல்லி தட்டாத மகளே. ஐயா இவளை வர்ணிக்கும் பொழுது எனக்கு ஆசை எப்படியெல்லாம் ரெக்க கட்டி பிறக்குது இன்னும் வர்ணிக்கலாம் போல இருக்கியா ஐயா ஏன்னா எறும்பு போல எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் ஆமா. அதே சுறுசுறுப்பு இவளிடத்துல உண்டியா நிறைய இருக்கு. அதனால பட்டுவன சிட்டுவாக எப்படியெல்லாம் துணி குதிக்கிறாள் என்று பார்த்தால் பட்டுவன சிட்டு படகு துறைய விட்டு பார்ப்பது உஞ்சாடையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பது உஞ்சாடையடி அண்ணன் நடை போட்டு பட்டுவன சிட்டு படகு துறைய விட்டு பட்டுவன சிட்டு படகு துறைய விட்டு பார்ப்பது உஞ்சாடையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பது உஞ்சாடையடி அண்ணன் நடை போட்டு நீ அண்ணன் நடை போட்டு அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரை மேலே அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரை மேலே மெல்ல மெல்ல இடையசைய பண்ணச்சிடு போலே இவ மெல்ல மெல்ல இவ மெல்ல மெல்ல இடையசைய பண்ணச்சிடு போலே பட்டுவன சிட்டு படகு துறைய விட்டு பார்ப்பது முன்னாடையடி என்ன நடை போட்டு பார்ப்பது முன்னாடையடி என்ன நடை போட்டு ஆளை பார்க்க மோகம் உன் அழகு பார்க்க மோகம் ஆளை பார்த்தால் வேகம் இந்த அழகை பார்த்தால் மோகம் ஆளை பார்க்க மோகம் உன் அழகு பார்க்க மோகம் காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுமா பாவம் காலை பார்க்க
காட்டுதப்பா ஜாலம் பட்டுவன சிட்டு படகு துறைய விட்டு பட்டுவன சிட்டு 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 படகு துறைய விட்டு பட்டது உஞ்சாதையடி அண்ணன் நடை போட்டு பட்டது உஞ்சாதையடி அண்ணன் நடை போட்டு நீ அண்ணன் நடை போட்டு நீ அண்ணன் நடை போட்டு யார் யாருக்கின்றது வள்ளியம்மா வர சொல்லுங்க வாங்க. வள்ளிக்கண்ணு காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா என் இருதய நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நடுவில் நடப்பவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தனியில் இணைத்தவன் என்னை ஏனோ தனியே சென்றான் என் இருதய நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா கைசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை வேட்டேன் அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை தின்றானே அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தால் அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் கொஞ்சம் மார்பில் முடிகள் பிடிக்கும் பையன் சந்தன நிறமும் பிடிக்கும் கொஞ்சம் சாய்கிற நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் ஞான வளர்ச்சி ஏழு மடங்காச்சு அவன் ஒரு தீண்டி நொறுகிறேன் உயிரை வளர்ப்பேனே கைசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா தங்கச்சி அண்ணா அண்ணா தங்கச்சி என்ன காரணம் உங்க அண்ணன் சரியா முட்டா பையமா எங்க அண்ணனே எரிச்ச வர்ற மாதிரி உங்க அண்ணனை பத்தி தான் லொப்ப பையன் அண்ணா என்ன காரணம் நம்ம இடத்துக்கு ஆ, மேலவுத்துல இருந்து சரி நாரதர் வந்திருக்கிறார் நான் சொன்னேன் இல்லையா லொப்ப பையன் நாரதர் வந்திருக்காரு ஆமாடா. என்ன காரணமா வந்திருக்காரு நம்ம எல்லாம் பார்த்து ஆ. ஆசீர்வாதம் செய்வார் ஆசீர்வாதம் ஆமாத்தா வர சொல்லுங்க நாரதரை வாங்க சுவாமி வந்துடட்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கோர்த்து ஆசி தர வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கோர்த்து ஆசி தர வேண்டும் மகிழ்வோடு உன்னை அருள் வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கோர்த்து ஆசி தர வேண்டும் கோலம் கொண்ட முனி பொது நலம் காணும் உமது பணியே கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் புனிதம் தவ முனியே வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் அண்ணா தங்கச்சி அது என்ன காரணம் அண்ணனுக்கு பழக்க தோசம்னா ஏண்டா எங்க அண்ணன் பிறக்கணும்னு எங்க அம்மா பழனிக்கு மாலை போட்டு போனாங்க அதனால அந்த யாபத்திலேயே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாமிர்தம் ஆ, ஆமா. அதனால எங்க எங்க அண்ணன் அப்படிதான் சரி அண்ணா தேன் கிடைக்குமா நீங்க போய் தேனும் தினமாவும் எடுத்து வைங்க நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் போங்க. சரியடா. சென்று வாருங்கள் வாருங்கள் சுவாமி வாருங்கள்